மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நிதி 0 என்ற வாசகம் அச்சடிக்கப்பட்ட 100 கிராம் எடையுள்ள ஹல்வா பாக்கெட்டுகளை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வரும் பயணிகளுக்கு திமுகவினர் விநியோகித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள இந்த புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து தங்கள் எதிர்ப்பையும் இந்த பாஜக அரசை கண்டித்தும் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். குறிப்பாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு, அதாவது வெள்ள நிவாரண 37,000 கோடியை பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு கேட்டுள்ளார். அவங்க அந்த நிதியை அவங்களுக்கு புறக்கணித்த காரணமாக இன்று நம்ம பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு அல்வா கொடுக்க நிகழ்ச்சியும் அதே போன்று நம்ம கிளாம்பாக்கத்தில் அதே போன்று நெல்லையில் நடைபெற்றது. அந்த வகையில் ஒரு பகுதியாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் இந்த காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறாமுதன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அதாவது அங்க வரும் பயணிகளுக்கு தந்த அல்வா 100 கிராம் அல்வாயை கொடுத்து பாஜக இந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பணியும் தமிழகத்தில் செய்யவில்லை என்றும் வெள்ள நிவாரண நிதியம் வழங்கவில்லை என ஒரு நூதன முறையில் தங்கள் போராட்டம் நடத்தினர். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் அனுமதி பெறாமல் அந்த பேருந்து நுழைவாயிலில் சென்று கொடுத்ததால் காவல்துறை அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினர். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சென்றவர்கள் நேரடியாக பேருந்து நிலையத்துக்கு சென்று அங்கிருக்கும் பயணிகளிடம் கல்லூரி ஸ்டூடெண்ட் போன்ற பகுதியில் கொடுத்து தங்களை எதிர்ப்பையும் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் அந்த அல்வா கொடுக்கும் நூதன போராட்டங்கள் இந்த ஒரு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த அல்வா கொடுக்கும் போராட்டம் முடிந்த நிலையில் இங்கிருந்து திமுக கலந்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.